நன்மைக்குரிய பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்களே, அரங்கத்தில் வீற்றிருக்கும் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிறைவு நிலை, அதாவது இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆளுமைகள் கருத்தரங்கம் மற்றும் விருது வழங்கும் விழா என்று போட்டதை விட மத நல்லிணக்க நிகழ்ச்சி என்றும் இதுக்கு கூடுதலாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்கலாம். இந்த விழாவில் முதலாக கவிக்கோ ஹைக்கூ விழா இந்த அரங்கத்தில் கடந்த மாதத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய முன்னிலையில் நடைபெற்றது. என்னுடைய சகோதரர் வேடியப்பனுடன் நண்பர் சிவகுமார் அவர்களுடைய அலுவலகத்திற்கு செல்லும்போது அவர் சொன்னார், இதுபோல் தொடர்ந்து செய்யுங்கள் வேடியப்பன், அதற்கு என்ன செலவானாலும் பரவாயில்லை, இலக்கியத்தை நாம் கையில் எடுத்து அதன் மூலம் மக்களுக்கு நம்ம தொண்டு செய்ய வேண்டும் என்று முதலில் அப்பொழுதுதான் நான் ஐயா சிவகுமார் அவர்களை சந்தித்தேன். அவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஹைக்கூ போட்டியில் கவிஞர் பிருந்தா சாரதி வந்திருக்கிறார். கவிஞர் திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி அவர்களும் சகோதரர் பிருந்தா சாரதி அவர்களும் தான் வருடம் நடத்துகிறார்கள். 5வது வருடமாக இந்த வருடம் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவரும் இதே சிவகுமார் அவர்கள்தான். ஆகவே அவருக்கு தான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். முதல் நன்றி சிவகுமாருக்கு. இன்னொரு காரணம் இருக்கிறது, இந்த நிகழ்ச்சியிலே அடுத்த நிகழ்ச்சிக்கு இப்போ அதிகம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏற்கனவே இதே மேடையில் தான் சொன்னார். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ருமேஷுதீன், என்னுடைய சகோதரர் ருமேஷுதீன், வேறு யாரும் இல்லை, பேர் தான் அவர் ருமேஷுதீன், நான் அன்பழகன். நாங்கள் அண்ணன் தம்பி தான். அவங்க வாப்பா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புகாரி முதலாளிக்கு மூர்த்தின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே பக்கத்தில் டிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ். அதில் புகாரி முதலாளி எனக்கு வேலைக்கு அழைச்சி போய் கேட்குறாங்க, ஏஎம் புகாரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் தான் ஒரிஜினல் ஓனர், இவர் பேரப்பையன். அப்போ அவர்கிட்ட அழைச்சி போகும்போது அவர் சொல்கிறாரு, இவன் படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலான்னு. அவர் சொன்னார், ஏங்க எக்மோரில் இம்பீரியல்னு வச்சுருக்கீங்களா, அது அப்படியே ஆஸ்பத்திரி ஆக்கிட்டுங்க, எவ்வளோ 2 கோடி 3 கோடி வேணால் நான் லோன் கொடுத்துட்றேன், புகாரி ஹாஸ்பிட்டல் வைங்க, ஒரே ஹோட்டலாக வச்சுக்கிட்ருக்கீங்களே அப்படின்னாரு. பாய் சொன்னாங்க, எல்லாம் இந்த பிறவியில் சாப்பாடு தான் கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு. புகாரி ஹோட்டலில் போனேன், நல்லா பசியாக இருந்தேன் அப்படின்னு தான் ஒருத்தன் சொல்லணும் ஒழிஞ்சு புகாரி ஆஸ்பத்திரியில் போய் செத்துட்டான்னு சொல்லக்கூடாது. அதனால் எனக்கு அந்த தொழிலே அரசாங்கத்தில் நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் தரேன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லி கூட அந்த பணத்தின் மீது நாட்டம் இல்லாமல், எனக்கு அது வேண்டாம், எங்கள் மேலே இந்த பையன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி அவர் தான் எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் எக்மோரில். நான் சும்மா செருப்பு இல்லாத மெட்ராஸுக்கு வந்த பையன், சீர்காழிலேருந்து. என்னை பெத்த பிள்ளையாக வச்சுருந்து எனக்கு தனி ஏசி ரூம் கொடுத்து, ஏசி கார் கொடுத்து, பணம் கொடுத்து, இந்த பிள்ளைங்களோடு தான் உட்காந்து சாப்பிடுவேன். போனார்ல ருமேஷ் போனார்ல, அவங்க அண்ணன், அவங்க மாமா, அவங்க சித்தப்பா, அவங்க பெரியப்பா எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்று மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அதனால தான் அவர் தலைவர், நான் பொதுச் செயலாளர் அந்த அமைப்பில். அண்ணன் ஏர்வாடி அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க எங்கள் மாப்பிள்ளை முதலாளி, அந்த ருமேஷோட அப்பா இருக்கார்ல, அவர் பெரிய கவிஞர். அவர் என்ன கவிஞர்னா, எப்பொழுதும் ஒரு 10 பேர் சிலோன்காரங்க முதலாளிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் அன்பழகன் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார், என்ன முதலாளி அப்படின்னா, இவங்கெல்லாம் பசியாகிறதுக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படிம்பார். அவங்க 10 பேர் சாப்பிட்டு போவாங்க. இந்த ரத்தத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்களே, பிளட்லேயே இருக்கும், அப்படியே கரைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. எல்லோரும் வியாபாரம் பண்ணுவாங்க, இவர் கவிஞர்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பார். அப்போ பெரிய முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டு கேட்பார், என்ன வியாபாரம்னா, இப்படியே 10 பிரியாணி 15 மாதிரி பிரியாணி போயிடுச்சு அன்றைக்கி, எல்லாம் அங்கே அவங்க மாப்பிள்ளை முதலாளி எல்லாம் சீட்டு கொடுத்து அனுப்பிட்டார், எல்லாம் அன்பழகன் தான் கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு செய்தி கம்ப்ளைண்ட் போகும். அப்போ எங்கள் பெரிய முதலாளி சொல்லுவாங்க, டேய் எல்லாமே வருமானமாக பார்க்காதீங்கப்பா, மாப்பிள்ளை தர்மம் பண்ணுறாருப்பா, தர்மம் பண்ணுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு புகாரி ஹோட்டலுடைய அந்த வம்ச வழியில் வந்தவர் தான் ருமேஷுதீன். அப்போது இந்த இடத்தில் ஸ்ரீ விஷ்ணு, நல்லா கவனிங்க, ஸ்ரீ விஷ்ணு அசோசியேஷனும் உமர் புலவர் வாரிசு இலக்கிய அறக்கட்டளை ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இணைந்து நடத்தியக்கூடிய இந்த கவியரங்கத்திலையும் கருத்தரங்கத்திலையும் இந்த பேர் அண்ணெல்லாம் எவ்வளோ பெரியவங்க,
இவங்கெல்லாம் இவ்வளோ வயசில் பெரியவங்க அங்கேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றிங்கிற ஒரே வார்த்தையிலே சொல்லி நான் முடிக்க முடியாது. ஆனாலும் உங்களை எல்லாம் தலைவணங்கி வந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.